வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். ஓட்டு எண்ணும் மையத்தில் வேட்பாளர்களின் முகவர்களை நியமிக்க வரும் 1ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலத்தொங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடந்தது. அதில் பதிவான ஓட்டுகள் வரும் 4ஆம் தேதி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் அரசு கல்லூரி, மாஹி ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் SRK அரசு கல்லூரியில் நடைபெற உள்ளது. ஓட்டு எண்ணிக்கை நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்திட ஒவ்வொரு மேஜைக்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு முகவரை நியமிக்கலாம். மேலும் வேட்பாளர்கள் அல்லது தேர்தல் முகவர் இல்லாத நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் மேசையில் நடைபெறும் ஓட்டு எண்ணும் பணியை பார்வையிட மேலும் ஒரு முகவரை நியமிக்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் 18 அந்தந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் பெற்று முகவரின் விவரங்களை பூர்த்தி செய்து வேட்பாளர் அல்லது வேட்பாளரின் தேர்தல் முகவர் மற்றும் எண்ணும் முகவர் கையொப்பமிட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வரும் 1ஆம் தேதி சமர்ப்பித்து அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே உள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருவதுடன் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நடுக்குப்பம் அருகே வசிக்கும் ஆதி திராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாடாக பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு நடுக்குப்பம் மீனவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் படகுகள் நிறுத்தும் இடத்தை சுடுகாடாக பயன்படுத்துவதால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடத்தியும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் பாதகைகளை ஏந்தி கடலில் இறங்கி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து போலீசார் நடத்திய வாகன சோதனையில் விதிமீறலில் ஈடுபட்ட வாகனங்களுக்கு ரூபாய் 80,000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி நகரில் சாலை விபத்துகளை குறைக்கவும் போக்குவரத்து விதிகளை பொதுமக்கள் முறையாக கடைபிடிப்பதை உறுதி செய்யவும் போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் அரியாங்குப்பம் அருகே கிழக்கு போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். போக்குவரத்து SP ரச்சனா சிங் தலைமையில் இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதிக சத்தம் எழுப்பக்கூடிய மற்றும் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன்களை பயன்படுத்திய 13 வாகனங்கள் கண்டறியப்பட்டன. அந்த வாகனங்களுக்கு தலா ரூபாய் 5,000 வீதம் மொத்தம் 65,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோல் ஹெல்மெட் அணியாமல் சென்றது, அதிவேகமாக பைக் இயக்கியது, மொபைல் போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டியது மற்றும் ஒரே பைக்கில் 3 பேர் பயணித்தது போன்ற போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 15 இருசக்கர வாகனங்களுக்கு தலா 1,000 வீதம் மொத்தம் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த சோதனையில் மொத்தம் 80,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள பாண்டுரங்கன் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக பிடாரி அம்மனுக்கு சாகை வார்த்தல் விழாவும் ஐயனாரப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் சிறப்பான முறையில் நடைபெற்றது.
தொடர்ந்து அர்ச்சுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. பின்னர் அரவான் கடப்பலி கோட்டை அழித்தல் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக பூங்காரம் புறப்பாடு மற்றும் தீமதி திருவிழா நடைபெற்றது. இரவு கிருஷ்ணன் அர்ச்சுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதியுலா நடைபெற்றது. மறுநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் விசில் கோலம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கோரி பிரச்சாரம் தீவிரம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதியின் போது பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கட்சியின் சின்னமான விசில் சின்னத்தை கோலமாக இட்டு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த அழைப்பை தொடர்ந்து பல இடங்களில் கட்சியினரின் பிரச்சார நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து அவரது இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்தை பிரம்மாண்டமான கோலமாக வரைந்து ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வின் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்வின் மூலம் வரவிருக்கும் தமிழக தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பொதுமக்கள் முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதுபோன்ற கோல பிரச்சாரங்கள் மூலம் பொதுமக்களிடம் கட்சியின் சின்னத்தை எளிதில் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள 3 மையங்களை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதியன்று நடைபெற்று அதற்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தாகூர் கலை கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகளின் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலத்துங்கன் அந்த 3 மையங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். வரும் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இந்த 3 மையங்களிலும் நடைபெற உள்ள நிலையில் அன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் மேலும் அதிகாரிகள் செல்வதற்கு தனி வழியும் மேலும் அரசியல் ஏஜெண்டுகள் செல்வதற்கு தனி வழியும் மற்றும் பேரிகார்டு அமைப்பது குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் வெயில் அதிகமாக உள்ளதால் தற்காலிக பந்தல்கள் மற்றும் 3 மையங்களிலும் குடிநீர் வசதி பாண்லே அரசு நிறுவனம் மூலம் பூத் அமைத்து மோர் அருந்தும் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைப்பது குறித்தும் இன்று ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், காவல் கண்காணிப்பாளர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரும் 20ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வி இயக்க இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27ஆம் கல்வி ஆண்டிற்கான +1 மாணவர் சேர்க்கை துவங்கவுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். மாணவர்கள் தாங்கள் சேர விரும்பும் பள்ளிகளிலேயே விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து அதே பள்ளிகளிலேயே சமர்ப்பிக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஏப்ரல் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்த விரிவான அறிவுறுத்தல்கள் அந்தந்த பள்ளிகளிலேயே வழங்கப்படும். மேலும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநில கல்வி வாரியங்களின் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு தனியாக வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தின் 6ஆம் ஆண்டு துவக்க விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதி அன்னை தெரசா நகர் பகுதியில் இயங்கி வரும் மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் அறக்கட்டளை 6ஆம் ஆண்டு துவக்க விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.
6ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு குத்துவிளக்கேற்ற நிகழ்ச்சி வைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக ராமன், எத்தின் ஷெமிஷ் எட்வின், ஜி சக்திவேல், பரசுராமன், சக்தி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து அறக்கட்டளையில் உள்ள முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 6ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் அறக்கட்டளை நிறுவனர் கீதா சந்துரு வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நகரின் முக்கிய பகுதிகளில் பேனர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள வார்டு 10, 11 அம்பேத்கர் நகர் மக்கள் காலமாக பயன்படுத்தி வந்த ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக வழங்கப்பட்ட மயான இடத்தை மீனவ பகுதியை சார்ந்தவர்கள் ஒரு சில ஆண்டுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு செய்து அதில் தங்கும் விடுதி மற்றும் படகுகளை நிறுத்தி வைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இந்நிலையில் ஆதி திராவிடர் மக்கள் பகுதியில் யாரேனும் இறந்தால் சவத்தை அடக்கம் செய்ய சிரமம் அடைந்து வந்தனர். இது குறித்து இரு தரப்பினர் இடையில் அடிக்கடி சிறு மோதல் போக்கு இறந்துள்ளது. இது சம்பந்தமாக விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் ஆதி திராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த இடுகாட்டை அளவீடு செய்து அதில் விடப்பட்டுள்ள படகுகளையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட தங்கும் விடுதிகளையும் அகற்றிவிட்டு ஆதி திராவிடர் மக்களுக்கு சுடுகாட்டை ஒப்படைக்கும்படி உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த உத்தரவை செய்யாததால் கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் தீர்ப்பு கடந்த 12ஆம் தேதி வழங்கப்பட்டது. அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய 2 கோரிக்கைகளை 8 வாரத்தில் சரி செய்ய வேண்டும் என்று 4 வாரங்கள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆதி திராவிடர் மயான இடத்தை அளவு செய்ததில் ஆக்கிரமிப்பு செய்தது உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்த பிறகு இந்த நாள் வரை நடவடிக்கையை எடுக்காததை கண்டித்து எதிர்வரும் தேர்தலை புறக்கணிப்பு செய்ய போவதாக அப்பகுதி மக்கள் கிராமத்தின் முக்கிய பகுதிகளில் கட் அவுட் மற்றும் வீடுகளில் துண்டு பிரசுரங்கள் ஒட்டி தங்களின் எதிர்ப்பை தேர்தல் துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மின் நுகர்வோர்கள் தங்களது கட்டண பாக்கியை இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பு நடவடிக்கை தவிர்க்குமாறு மின்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலப்பட்டு, ராமநாதபுரம், சேதாரப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதல் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறு மின் இணைப்பு வழங்கப்படும். துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புக்கு அருகில் அல்லது அந்த இடத்தில் இருக்கும் வேறு ஏதேனும் மின் இணைப்பிலிருந்து மின்சாரம் எடுத்தால் அந்த இணைப்பையும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி துண்டிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்லிமென்ட்டில் அனல் பறந்த காரசாரமான விவாதத்தை முதல்வர் ரங்கசாமி வாட்ச் கடையில் பார்த்தார். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றும் நோக்கில் சிறப்பு பார்லிமென்ட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் முதல் நடைபெற்று வந்தது. நேற்றைய விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முழு பார்லிமென்ட் பேச்சினை முதல்வர் ரங்கசாமி நேரு வீதியில் வாட்ச் கடையில் இருந்தவாறு கூர்ந்து கவனித்தார். இதேபோல் பார்லிமென்ட்டில் எதிர்க்கட்சிகள் எம்பிகளின் காரசாரமான விவாதத்தையும் கவனித்தார். இருப்பினும் இந்த 3 மசோதாக்களும் பெரும்பான்மை இல்லாமல் தோல்வியில் முடிந்தது. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.